ஒருமுறை தேவி பார்வதி விளையாட்டுத்தனமாக சிவனின் கண்ணை மூடும்போது உலகம் இருண்டு போகுது. அண்ட் இந்த பாவத்தை போக்குறதுக்காக பார்வதி தேவி கஞ்சி மாநகரத்துக்கு வந்ததாகவும் ஒரு மாமரத்தடியில சிவனை நோக்கி தபஸ் புரிஞ்சதாகவும் சொல்லப்படுது. அந்த மாமரம் தான் நீங்க இப்போ இந்த பதிவுல பார்த்துட்டு இருக்கீங்க. கிட்டத்தட்ட 4000 வருஷத்துக்கு மேலான ஒரு மாமரம், 4 கிளைகள் கொண்ட ஒரு மாமரம், which represents 4 வேதங்கள்: ரிக், யஜுர், சாம அண்ட் அதர்வன வேதா. மண்ணால் ஆன ஒரு சிவலிங்கத்தை உருவாக்கி இந்த மாமரத்துக்கு அடியில பார்வதி தேவி தபஸ் புரியும் போது வரும் வெள்ளத்தில் சிவலிங்கத்தை காப்பாற்ற வேண்டும் அப்படிங்கிறதுனால சிவனை அணைத்து கொண்டதுனால இந்த இடத்துல சிவனுக்கு ஒரு பேரும் உண்டு, தழுவிநாதர் என்ற பேரும் உண்டு. கர்ப்ப கிரகத்துல இருக்கிற சிவனுக்கு அபிஷேகம் கிடையாது, மண்ணால் ஆன சிவலிங்கம். இன்னும் பார்வதி தேவியின் கையில் இருக்கும் வளையலின் அச்சு லிங்கத்தின் மேல் இருப்பதாக சொல்லப்படுது. பங்குனி மாதத்தில் ஏகாம்பரேஸ்வரர் இளவார் குழலி திருக்கல்யாணம் ஃபெஸ்டிவல் நடக்கும். மாங்கல்ய பூஜை பண்றவங்க, கல்யாணத்துக்காக வேண்டிக்கிறவங்க நிச்சயமாக இந்த கோயிலுக்கு போகும்போது மாமரத்துக்கடியில் உட்கார்ந்து ஓம் பார்வதி பரமேஸ்வராய நமஹா அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு மந்திரத்தை 108 முறை சொன்னால் நிச்சயமாக சிவனும் பார்வதியும் அனுகிரகத்துல மாங்கல்ய தாரணம் நடக்கும் என்பது ஒரு நம்பிக்கை. திருக்கச்சி வாமன நாராயண பெருமாள் திவ்ய தேசம் இந்த கோயிலுக்குள்ளதான் இருக்கு. சிவன் பார்வதியின் கல்யாணத்தை பார்ப்பதற்காக மகாவிஷ்ணு இந்த ரூபத்தில் வந்ததாகவும் சொல்லப்படுது. விநாயக பெருமான், முருகப்பெருமான், சண்டிகேஸ்வரர், நவகிரகா, பைரவா அத்தனை பேருக்கும் இந்த கோயிலுக்குள்ள ஒரு சந்நிதி இருக்கு. அண்ட் சஹஸ்ரலிங்கம், பிரம்மாண்டமான ஒரு சஹஸ்ரலிங்கம் இந்த கோயில் பிரகாரத்தை சுத்தி வரும்போது இருக்கு. 25 ஏக்கர்ஸ்ல கட்டப்பட்ட இந்த கோயில் 6th century CE இருந்ததாகவும் சொல்லப்படுது. பட் த எக்ஸாக்ட் டேட்ஸ் ஆர் ஸ்டில் நாட் நோன். இதுக்கும் ஏர்லியரா சொல்லப்படுது. இதற்கப்புறம் பல்லவாஸ், சோலாஸ், விஜயநகரா ரூலர்ஸ்னு இந்த கோயில் திராவிடியன் ஆர்கிடெக்சரல் ஸ்டைல்ல கட்டப்பட்டிருக்கு. ரொம்ப பிரம்மாண்டமான கோபுரம், ஆல்மோஸ்ட் 190 feet with 11 stories இருக்கிற ஒரு கோபுரம். பிருத்விலிங்கம், மண்ணால் ஆன லிங்கம், பார்வதி தேவியே உருவாக்கின ஒரு லிங்கம். அண்ட் 4 பிரான்ச்சஸ் கொண்ட ஒரு மாமரம், ரிக், யஜுர், சாம வேதங்களை குறிப்பதற்காக இந்த மாமரத்துல 4 கிளைகள் இன்னும் இருக்கு. இப்ப அம்மா குரல்ல இந்த கோயிலுக்கான தேவார பாடலை கேட்போம். மாதொரு பாகனாய் மண்ணு புகழ் காஞ்சியிலே மாதேவி நங்கை உடனாயிருப்பான் பாதமலர் கொண்டே பணிவார்க்கு அருள் செய்து ஏதமிலாது எம் பெருமான். சிவாய நமஹ. இது சஹஸ்ரலிங்கம். ரொம்ப அழகான அபிஷேகம். கிட்டத்தட்ட ஒரு 2.5 மணி நேரத்துக்கு இந்த அபிஷேகத்தை உட்கார்ந்து பார்க்கும்போது மிகவும் சிறப்பான ஒரு அனுபவமா இருந்தது. இந்த என்டையர் டெம்பிள் இட் இஸ் டிசைன்ட் டு ரெப்ரசன்ட் ஒரு ஸ்டெபிலிட்டி அண்ட் இந்த எர்த் எலிமெண்ட், பூமிக்கான ஒரு எலிமெண்ட்டை நர்ச்சர் பண்ற மாதிரியே கட்டப்பட்டிருக்கு. இந்த லோ சென்ட்ரல் சாங்டம் நடுவுல உள்ள இருக்கிற கர்ப்பகிரகத்துல இருக்கிற மண்ணால் ஆன சிவன், இது ஒரு டிவோட்டியோட ஒரு எனர்ஜியை குறிப்பிடுது. அது சுத்தியில இருக்கிற இவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு பிரகாரங்கள், இது எந்த அளவுக்கு நம்ம மனசு எக்ஸ்பேண்ட் ஆகி எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணக்கூடிய ஒரு தன்மையை அடையணும் அப்படிங்கிறதுக்காக தான் இட் மிரர்ஸ் த கோர்ட்யார்ட்ஸ், இட் மிரர்ஸ் கிராண்டியர். த மேசிவ் கோபுரம் 190 feet tall. இது பூமி, எர்த் எலிமெண்ட்லேருந்து ஸ்கைங்கிற எலிமெண்ட், அதாவது கான்ஷியஸ்னஸ், அந்த லெவலுக்கு நம்ம ஆத்மாவை ப்ரிப்பேர் பண்ணிக்கிறதுக்காக அந்த பிரம்மாண்டமான கோபுரம். அண்ட் இந்த கோயிலுக்குள்ள ஸ்கிரிப்சர்ஸ் நிறைய இருக்கு. அண்ட் சஹஸ்ரலிங்க மண்டபம் தாண்டி நீங்க போகும்போது ஒரு கல்யாண மண்டபம் இருக்கு. அண்ட் நிறைய ரிலிஜியஸ் டிஸ்கோர்சஸ், டான்ஸ், மியூசிக் பர்ஃபார்மன்சஸ், இது எல்லாம் ஒரு ஃபெஸ்டிவலுக்கும் நடந்துக்கிட்டே தான் இருக்கு இத்தனை காலமாக. அதையும் தாண்டி பில்லர்ஸ், 1000 கால் மண்டபம், 1000 பில்லர்ட் ஹால், இது பிரம்மாண்டத்தின் உச்சகட்டம்.
இது வந்து விஜயநகரா பீரியட்ல வந்து கட்டப்பட்ட ஒரு மெஜஸ்டிக் ஹால். மாஸ்டர் பீஸ் ஆஃப் ஸ்டோன் ஆர்ட்னே சொல்லலாம். நீங்க இந்த வீடியோல பார்க்கலாம். அண்ட் ஒரு ஒரு பில்லரும் இன்ட்ரிகேட் மோட்டிவ்ஸ், யாழி, டான்சர்ஸ், மியூசிஷியன்ஸ், செலஸ்டியல் பீயிங், இந்த மாதிரி நிறைய விக்கிரகங்களால வந்து ஸ்டோன் ஸ்கல்ப்சர்ட் ஸ்டோன் ஆர்ட்டோட ரெப்ரசன்டேஷன். அண்ட் சொல்லவே வேண்டாம், இங்க இருக்கிற நந்தி பிரம்மாண்டம். ரொம்ப அழகான ஒரு முக லட்சணத்தோட இருக்கிற ஒரு நந்தி, வெள்ளை நிற நந்தி, அழகான ஒரு டெம்பிள் டேங்க். இது சிவனே பார்வதிக்காக இந்த இடத்த வந்து இந்த டெம்பிள் டேங்க உருவாக்கினார் அப்படின்னும் சொல்லப்படுது. திருஞான சம்பந்தர் தேவார பாடல்ல கச்சி ஏக்கம்பம் அப்படிங்கிற ஒரு டிஸ்கிரிப்ஷனை கொடுத்திருக்கார். எப்படி வந்து அம்பாளோட அன்பு சிவனுக்கு கிடைச்சதோ, அதே அன்பை வந்து சிவன் தன்னோட பக்தர்களுக்கு இந்த இடத்துல எக்ஸ்பிரஸ் பண்ணுவார். ஏகாம்பரேஸ்வரர், ஏகாம்பரநாதர், தழுவிநாதர் எந்த பேர் இருந்தாலும் இந்த கோயில் பஞ்சபூத ஸ்தலத்தில் மிக பிரம்மாண்டமான ஒரு கோயில். நம சிவாய.